குழந்தையோட வந்து சேர்த்துலாம் கன்ஃபியூஷன் ரெடி அம்மா என்ன பேசுறாங்க Chandra அம்மா அங்கே பாரு கேமரா ஸ்மைல் அம்மா தேவி நம்மளை தலை நிமிர வச்சுட்டாம்மா. என்ன கையில் சொல்கிற புரியல. தேவிக்கு வேலை கிடச்சிச்சுமா, அவள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டா. அது பண்ணு அவரால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. அவர் மூஞ்ச பார்க்கணுமே, நொந்து போயிட்டார் மனுஷன். என்ன அவர் முன்னாடி ரொம்ப பெருமையாக நிற்க வச்சிட்டம்மா தேவி. அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? டிஆர்பி எல்லாம் வந்துருச்சு, டிஆர்பி எல்லாம் நம்ம தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். இதை பற்றி ஆமாம் நம்பர் 1. அது எதனாலன்னு ஃபீல் பண்ணுவீங்க? சரி எதனாலன்னு தெரியுமா? ஹாய் அண்ணி. ஸோ நம்மளோட அண்ணி இருக்காங்க, மம்மியை பார்த்துட்டீங்க. இவங்க வந்து ரொம்ப பிஸியாக வந்துட்டு மேக்கப் பண்ணி தச்சு. ஏன் தப்பு மறைச்சிங்க? காஸ்டியூம் எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கண்ணு. பெரியப்பா நான் பார்த்து எந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். இப்ப எதுக்கு புள்ளைய போட்ட மாட்டேன் தேவி? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. பெரியப்பா நான் பார்த்து எந்த பிரச்சனை தீர்த்து வச்சிடறேன். வா வா கையில உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னம்மா பிரச்சனை? ஏதோ தீர்த்து வைக்கலாம் பேசிட்டு இருக்காரு. விதண்டாவதமா பேசி மாமா வாய் அடைச்சிட்ட. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்த கருவள அவர் ரூம்ல இருக்கு. எதுவுமே இல்லைன்னு அவளை நீ காப்பாற்ற முயற்சி பண்றது மட்டும் பச்சையா தெரியுது. ஊமப்படா அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்க நினைக்காத. வாயை திறந்து பேசு. இதெல்லாம் யார் கொடுத்தது? காபி ஷாப்ல பேசிட்டு மாமா சொன்னாரு. அந்த பையனா? யாரு இவன்? உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடி. வாயை திறந்து பதில் சொல்லு. ஆமா வீட்டை கிடைக்கும், ஊரை கொடுத்து சரியா தான் இருக்கு. அமைதியா இருந்து குடும்பத்தை தலைமுடி வச்சுட்டு பாவி போடு முயற்சி பண்ணாரு. பச்சையா தெரியுது. அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்க நினைக்காத.
இப்ப கடுமையா எதுனா கோவத்துல இருக்கீங்க சார். அது பின்னாலே சார் அது பின்னாலே தெரியாம பண்றது அது. தெரியாம பண்றது அது. நீ என்ன பண்ணனே? நீ என்ன பண்ணிருக்க? பார்த்து தெரிஞ்சுக்க. பார்த்து தெரிஞ்சுக்க. பாருங்க. பாரு